அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பாகக்காய் புளி குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். மண் சட்டியில செய்யலாம். இன்னைக்கு ஆயில் ஊற்றி இருக்கிறோம். ஆயில் காயிட்டோம். இப்போ கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கிட்டு வெந்தயம், கொஞ்சம் சீரகம், வெங்காயம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி, பாவக்காயை ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வணக்கி வச்சுருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள். குழம்புக்கு தேவையான பாவக்காய் புளி குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சாம்பார் தூள் தான் நாங்கள் போடுறோம். நீங்கள் குழம்பு மசாலா இருந்தால் கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள், இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்துருக்கோம். எங்களுக்கு அவ்வளோதான் குழம்பு. குழம்புக்கு தேவையான புளி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சுருவோம். காய் நல்லா வேகட்டும். காய் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். லைட்டாக சீரகம் போட்டு அரைச்சிருக்கு, ஊற்றிக்கிங்க. ரொம்ப ஜம்முன்னு வாசனை வரும். ஒரு கொதி விட்டு இறக்கிடுவோம். சுவையான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி போட்டு நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.